தன் மீதான குற்றச்சாட்டு நிரூபணமானால் அரசியலை விட்டு விலக தயார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆவேசத்துடன் கூறியுள்ளார். அவருக்கு ஆதரவாக பிரதமர் அலுவலகமும் கருத்து தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 11 சட்டசபை மற்றும் மெயின்புரி லோக்சபா தொகுதியில் வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்கிறது. நொய்டா தொகுதியில் தனது மகன் பங்கஜ் சிங்கை கட்சி சார்பில் நிறுத்த உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முயற்சித்ததாகவும், ஆனால் கட்சி மேலிடம் அவரது வேண்டுகோளை நிராகரித்து விட்டது என்றும் மீடியாக்களில் செய்திகள் வந்தன. நொய்டா பாரதிய ஜனதா வேட்பாளராக விமலா பதம் என்ற பெண்ணை கட்சி தலைமை அறிவித்தது. இந்நிலையில் பங்கஜ் சிங்கின் விரும்பத்தகாத அரசியல் செயல்பாடுகளை கண்ட பிரதமர் மோடி அவரை கடுமையாக கண்டித்ததாகவும், ஊழல் புகார் காரணமாக அவருக்கு வாய்ப்பு தரக்கூடாது என்று கட்சி தலைமையிடம் உறுதிபட கூறியதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் தன் மகனுக்கு டிக்கெட் மறுக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை புதனன்று உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக மறுத்தார். இக்குற்றச்சாட்டுகள் பொய்யானவை, அடிப்படை ஆதாரமற்றவை என்றும், இவை நிரூபணமானால் தான் அரசியலை விட்டு விலக தயாராக இருப்பதாகவும் ராஜ்நாத் சிங் ஆவேசத்துடன் கூறினார். मैंने सोचा कि अफवाहों का कोई सिर पैर नहीं होता है, इसलिए कुछ ही दिन में यह सब सारी अफवाहें समाप्त हो जाएंगी। लेकिन मैं देख रहा हूं कि निरंतर वह अफवाहें बढ़ती ही जा रही हैं। मैं देश की जनता को आश्वस्त करना चाहता हूं कि जिस दिन मेरे अथवा मेरे परिवार के किसी सदस्य के ऊपर कोई आरोप प्रथम दृष्टया भी सिद्ध हो जाएगा, उस दिन इस राजनीति को ठोकर मारकर मैं घर बैठ जाऊंगा. இந்த வதந்திகளுக்கெல்லாம் சக மத்திய அமைச்சர் ஒருவர்தான் காரணம் என்று பிரதமர் மோடி கட்சித் தலைவர் அமித்ஷாவிடம் ராஜ்நாத் புகார் கூறியதாகவும் டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த பரபரப்பான சூழலில் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் மற்றும் ராஜ்நாத் சிங்கின் மகன் ஆகியோரை குறித்து கடந்த சில வாரங்களாக வெளிவந்த செய்திகள் பச்சை பொய்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நோக்குடனே இச்செய்திகள் திட்டமிட்டு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.